பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு கிராம ஊழியத்தில் அங்கிருந்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் சில விண்ணப்பத்திற்கு பதில் கிடைக்கலையா? நீங்கள் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணி ஆண்டு பதிலே கொடுக்கலையா? உபவாசம் பண்ணி தேவனை தேடுங்க. அப்பொழுது அவர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் விண்ணப்பத்திற்கு ஆமென்றும் பதில் தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அப்படி சமூகத்தில் அவரை தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு பதில் தருகிற தேவனாகவும், நிச்சயமாகவே நமக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்கிற தேவனாகவும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாகவும் அவர் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்கள் அவரை தேடுங்கள், அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உபவாசத்திற்கு கர்த்தர் மிகுந்த மனதுருக்கத்தின் தேவனாக இறங்கி விடுதலை தருகிறவராக, ஜெயம் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகையினால உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு நம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு ஆமென்றும் பதில் தந்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களை வழிநடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். ஆமேன், ஆமேன்.